அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ராமநவமி வந்திருக்கு. இப்ப இங்கு சொல்லக்கூடிய அதுவும் ராமருக்கு பிடித்தமான ஒன்றுதான் அந்த இலை. அதை தண்ணீர்ல போட்டு வீடு முழுவதும் தெளித்து விடுவதன் மூலம் இனி ஒவ்வொருவர் வாழ்விலும் கஷ்டங்கள் அப்படிங்கிறதே இருக்காது. அது என்ன இலை? அதை நாம் எப்படி பயன்படுத்துவது என்று இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். அதாவது பங்குனி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதத்துல அதிகப்படியான விரதங்கள், விசேஷங்கள் வரும். அதுல முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு நாள் தான் அதுவும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஸ்ரீராம நவமி. அதுவும் மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்னு நிறைய இருக்கின்றன. அதுல 7வது அவதாரம் மனித குலம் அவதாரம் தான். ஸ்ரீராமர் அவதாரம். மனிதனாக பிறக்கும்போது அவர்கள் தெய்வமாக இருந்தாலும் பூலோகத்திற்கு பல நெறிமுறைகளை வழிகாட்டுவதற்காக அவதரித்தவர்தான் ஸ்ரீராமர். அப்படிப்பட்ட ஸ்ரீராமரை நாம் வணங்கும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகளும் கஷ்டங்களும் நம்மை விட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியுள்ள தீய எண்ணங்கள் அழியும். அப்படிப்பட்ட ஸ்ரீராம அவதாரம் அவதரிச்ச நாள்தான் ஸ்ரீராம நவமி. ஒரு வருஷமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துலதான் ஸ்ரீராமர் அவதரிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் நமக்கு சேரக்கூடிய நேரம் மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்கு. நவமி திதி அப்படிங்கிறது மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2:57 ஆரம்பிச்சு மறுநாள் மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12:52 வரையும் இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் மார்ச் 26ஆம் தேதி மாலை 7:05 ஆரம்பிச்சு மார்ச் 24ஆம் தேதி மாலை 5:48 வரைக்கும் இருக்கின்றது. அதுவும் நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சூரிய உதயத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி தான். அதனால அன்றைய தினம்தான் ஸ்ரீ ராம நவமி கொண்டாடப்படுது. அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்கின்றது. காலையில 10:30 இருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம். வழிபடுவதற்கான உகந்த நேரம் எதுனா காலையில 6:30 மணியில இருந்து 7:30 மணி வரைக்கும் மிகவும் நல்ல நேரமாக இருக்கின்றது. அடுத்து 9:30 இருந்து 10:30 மணி வரைக்கும் இதுவும் நல்ல நேரமாக எடுத்துக்கலாம். இந்த 1 மணி நேரத்துல நீங்க தாராளமாக பூஜை பண்ணலாம். அதுவும் ஸ்ரீராமருக்கு உகந்த அதாவது மகாவிஷ்ணு, பெருமாள் மற்றும் திருமால் போன்ற இவங்களுக்குமே வழிபாட்டுல என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் செய்து வைத்து நீங்க படைப்பீங்களோ அதை நீங்க உங்க கைகளால் செய்து ராமருக்கு படைக்கலாம். மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் 7வது அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்துல இருக்கிற மாதிரி போட்டோஸ் இருந்தா அதற்கு வழிபாடு செய்வது என்பது ரொம்பவும் விசேஷம். ஏன்னா ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது ஸ்ரீராமருக்கு ரொம்பவும் உகந்தது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வணங்கணும். மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து நாம ஸ்ரீராம நவமி என்று வணங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஸ்ரீராம நவமி அன்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுல ஒரு முக்கியமான பரிகாரம் தான் இங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். இந்த ஒரே ஒரு இலையை மட்டும் நீங்க ஸ்ரீராம நவமி அன்று ஒரு 1/2 மணி நேரமாவது தண்ணீர்ல போட்டு வைத்து அதற்கு பிறகு அந்த தண்ணீரை உங்க வீடு முழுக்க தெளித்து விடணும். முதலில் அது என்ன இலை என்பதை தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தடை நீக்கியாக இருக்கக்கூடிய ஒரு இலைதான் துளசி இலை. ராமர் வாசம் துளசி வாசம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கே ராமர் நாமம் ஒலிக்கப்படும். அந்த இடத்துல ராமரும் அமர்ந்திடுவார் அப்படிங்கிறது ஐதீகம். இதுதான் துளசி இலைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிமை. வீட்டில் கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்கின்றது என்று நினைக்கிறவங்க பெருமாளுக்கு வார துளசி மாலை அணிவிக்கிறது மூலமா வீட்டுல
இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கெடுதல்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கின்றது. தோஷ நிவர்த்தி பொருளாகவும் இந்த துளசி இலையை நாம பயன்படுத்திக்கலாம். இப்படி ஏராளமான மருத்துவ குணங்களும், மகத்துவமும் நிறைந்த அற்புதமான ஒரு பொருள் இந்த துளசி இலை. இந்த துளசி இலையை மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பரிகாரம் செய்ய போறீங்கன்னா, அதற்கு முன்னாடியே பொறிச்சு நீங்க கொண்டு வச்சுக்கோங்க. பிறகு நீங்க சின்னதா ஒரு பவுல் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம் மட்டும் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாத்திரமெல்லாம் நீங்க யூஸ் பண்ண வேணாம். வீட்டில் பூஜை அறையில இந்த பரிகாரத்தை செய்யணும். அதற்கு அந்த பாத்திரத்துல 3/4 அளவுக்கு நீங்க தண்ணீர் நிரப்பி, ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளை போடணும். அதுவும் தண்ணீர்ல போடுவதற்கு முன்பு அந்த துளசி இலைகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு, அதற்கு பிறகு தான் அந்த பவுல்ல போடணும். அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரம் போட்டுக்கணும். இந்த பச்சை கற்பூரம் மகாவிஷ்ணுவிற்கு பிடிச்ச ஒரு பொருள். இப்ப பாருங்க, எந்த ஒரு பெருமாள் கோவில்களுக்கு போனாலும் அங்க துளசி வாசமும், பச்சை கற்பூரம் வாசமும் அதிகமாக இருக்கும். இந்த 2 பொருள்களின் வாசம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, அங்கெல்லாம் மகாவிஷ்ணு வாசம் செய்வார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. அதனால இப்ப நீங்க ஒரு பிடி துளசி இலைகள் மற்றும் பச்சை கற்பூரத்த நசுக்கி தண்ணீர்ல போட்டுட்டு, அந்த பவுல அப்படியே பெருமாள், லட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி அப்படியே வச்சிருங்க. உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ, பெருமாளோட நாமங்கள் சொல்லி ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு 108 முறை சொல்லலாம். இல்லைன்னா ஓம் நமோ நாராயணா என்றும் 108 முறை சொல்லலாம். இது மாதிரி பெருமாளோட மந்திரங்கள் என்னென்னலாம் தெரியுமோ, அதை நீங்க வாய்விட்டு உச்சரித்து வழிபடுங்க. அதுக்கு பிறகு ஒரு 1 மணி நேரம் அந்த பவுல்ல இருக்கின்ற தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். நீங்க அதற்கு பிறகு அந்த தண்ணீரை எடுத்து ஒரு மாவிலை இல்லைன்னா வெத்திலைய எடுத்து, அந்த துளசி தண்ணீர உங்க வீட்ல எல்லா இடத்துலயும் மூலை, முக்கு எல்லா இடத்துலயும் தெளிச்சு விடணும். அதற்கு பிறகு மீதி தண்ணீர் இருந்தால் நீங்க அத எடுத்து செடிக்கடியில கால்படாத இடத்துல எடுத்து ஊத்திடுங்க. இப்ப பாருங்க, முதல்ல 108 முறை பெருமாள் மந்திரங்கள சொல்லி, அந்த தண்ணீர்ல சக்திய ஏற்றி, அதற்கு பிறகு பூஜையில வச்சுட்டு, இந்த தண்ணீர நம்ம வீடு முழுக்க தெளிக்கும்போது, துளசி தீர்த்தம் தயார் செஞ்ச பலனை விட 100 மடங்கு பலன் இந்த தண்ணீருக்கு இருக்கும். அதுவும் இந்த தண்ணீர வீட்டோட எல்லா பகுதியிலும் நம்ம தெளிக்கும்போது, இதுவரை வீட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும், தெரிந்தோ தெரியாமலோ இருந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி விடும். அதுவும் வருஷத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த ஸ்ரீராம நவமிக்கு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நேரம் வெறும் 5 நிமிஷம் மட்டும் தான். ஆனால் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனானது மிகவும் பெரியதாகும். முடிந்த வரையிலும் காலையிலேயே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிப்பது நல்லது. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.